என்னப்பா பண்ண வீட்டுக்கு பால் போராட்டங்க? பண்ண வீட்டுக்கு ஆளு இல்லப்பா. ஆளு இல்லையா பால்கார? பசுமாட்டு பாலை உடைச்சு பன்னீர் கட்டி எடுத்து பன்னீர் கட்டில பன்னீர் டிக்கா சூப்பரா செய்யறோம். லெமன் போடுறது புது மிஷின் கண்டுபிடிச்ச தலைவர் கையில் புரிஞ்சா புளிய முடியாத பக்கமோ. அடுப்பு நல்லா பிடிச்சிருச்சு. இப்ப எங்க அண்ணன் டக்குனா வைக்கிறாரு. பீட்ரூட்ல இருந்து சாறு எடுத்து நம்ம இன்னைக்கு பிங்க் கலர் பன்னீர் செய்ய போறோம். எப்படி எடுத்துடலாம்? பிங்க் கலரா வரும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீ வடிய புடிப்பா. வந்துருச்சு. சட்டி நல்லா சூடியாச்சு. நீ வட்டிய நல்லா புடிப்பா. இது பேர் சட்டி இல்லப்பா, டக்குனாப்பா. கம்மி வருது பால். 3 ஸ்டாக் கம்மி இருக்குதுப்பா. 20,000 ml பால் சும்மாவா? வச்சிருச்சுப்பா. கல்லு போட்டுனாப்பா போடலாம். பீட்ரூட் சாரை ஊத்திக்கலாம். பீட்ரூட் சார் ஊத்துறோடனே ரோஸ் மில்க் மாதிரி கலர் ஆயிடுச்சு. பால்ல இருந்து பன்னீரை பிரிக்கிறதுக்காக புளிஞ்சு வச்ச லெமனை ஊத்திக்கலாம். மிக்ஸி ஜார் ஊத்துப்பா. ஊத்திட்டான் பாரு. பால் லெமன் ஊத்துறோடனே பன்னீர் தனியா பிரிஞ்சிருச்சு. நல்லா விரினி. நல்லா விரிச்சு பண்ணிப்பா. பன்னீர் கீழே போயிருப்போது. 2000 லிட்டர் பால். போதும்பா. கட்டு இழுத்து கட்டு. குண்டாமல்லி பண்ண பன்னீர் வர்றதுக்காக தம் போடுறோம்பா நானு. வெங்காயம் 4 கிலோ 100, தக்காளி 8 கிலோ 100. நல்லா வியாபாரம் பண்றீங்க. ஸ்வீட் கார்ன் 100 ரூபாய்க்கு 6. கலக்கா மானம் 40 ரூபாய். கேரட் கிலோ 200 ரூபாய். பால் வாசம் தான் அடிக்கும். இன்னும் பீட்ரூட் கலர் வரல. பீட்ரூட் கலர் தண்ணியிலே போயிடுச்சு. எல்லாம் தண்ணிலே போச்சா? வெட்டிட்டப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. நம்ம பன்னீர் கட் பண்ண சொன்னா ஏதோ கேக் கட் பண்ண மாதிரி மைசூர் பாக்கு. பன்னீர் பீட்ரூட் பன்னீர் டிக்கா பிங்க் கலர் பன்னீர். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கம்மியில கோத்து பன்னீர் டிக்கா ரெடி பண்ணிக்குவோம். குடிப்பா. கேரட் சொல்லுங்கப்பா. வேற ஏதாவது ஃபீல் ஆகுது சொல்லுறத பார்த்தா. இங்க வெள்ளரிக்காய்ப்பா. காரத்துக்காக காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம் மேல. அப்படியே திரும்புப்பா, ரொட்டேட் பண்ணுப்பா. ஓனர் இருக்குப்பா. ஏற்காடு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பறக்குது பெப்பர் பறக்குது. திருப்பி கடல்ல விளைஞ்ச கல்லு போடலாம். பன்னீர் நெய் வடியுதுப்பா. வச்ச உடனே வாசனை கம்மன்னு வருது. என்னப்பா கறி சொல்ற மாதிரியே சொல்றீங்க பன்னீரை? சூடா இருக்குப்பா. வாசனை செம்மையா வருது. நெருப்பு சுடுறதால வாசனை நல்லா இருக்கும். உருப்பா சாப்பிட்டு போலாம். பீஸ் எப்படி தக்காளி கூட ஒரு பன்னீர் பீஸ். கேரட் இது ஒரு கடி. பன்னீரை சாப்பிடும் போது நெருப்பு சுட்ட கழுவுற மாதிரி சூப்பரா இருக்கு சாப்பிடுறது. நாங்க கலருக்காக பீட்ரூட்டை அரைச்சு புளிஞ்சு ஊத்துனோம். அது பால் வடிச்சு தண்ணியோட போயிடுச்சு. இதுல சுட்டதுல கலர்ஃபுல்லா வரும்னு பார்த்தோம். ஆனா கலர்ஃபுல்லாவும் வரல. நிறைய நாய் போச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கு.